எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய நண்பர்களினுடைய வரவேற்பையும் நம்மளுடைய 666 மந்த்ரா யூடியூப் சேனல் பெற்று வருகிறது. நிறைய ஆன்மீக நண்பர்கள் நமக்கு கமெண்ட் போடுறீங்க. ரொம்ப நாளாக உங்களோட வீடியோவுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக போடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதையே கண்டினியூ பண்ணுங்க, இடையில கொஞ்சம் இடைநீற்றல் பண்ணாதீங்க அப்படின்லாம் நிறைய கேட்டுக்கிறீங்க. எனக்கு இது ரொம்ப பெரிய பாக்கியம் தான். ஏன்னா அதாவது எந்த ஒரு செயலும் இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் நம்மால் செய்ய முடியாது. சரிங்களா? ஒரு சமீபத்தின ஒரு 2-3 மாதங்களாக என்ன சொல்லணும்னா, கடந்த ஒரு வருடமாக நம்மளுடைய செயல்பாடு கொஞ்சம் தொய்வாக தான் இருந்துட்டு இருந்தது. இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள், பல்வேறு விதமான சிக்கல்கள், தடங்கல்கள் காரணமாக தான் நம்மளுடைய சேனலை ரன் பண்ண முடியாம போயிட்டு இருந்தது. தற்போது இந்த இறைவனினுடைய திருவருளால் அத்தனை ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் எந்த அளவுக்கு நல்ல நீட்டான கண்டினியூவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்ததோ, மக்களுக்கு ஒரு தெளிவான சேவைகளை வழங்கிட்டு இருந்ததோ, அதை இனிவரும் காலகட்டத்தில் நாம் நிச்சயம் கொடுப்போம். ஸோ இனிமேல் இந்த வீடியோக்கள் இடைநிற்றல் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தொடர்ச்சியாக நம்மளுடைய ஆன்மீக சேவை தொடரும். அந்த வகையில் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய தை மாத அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியாகப்பட்டது வருகிறது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அதிகாலை 1:20 தொடங்கும் இந்த திதி மறுநாள் ஜனவரி 19ஆம் தேதி அதிகாலை 2:03 வரை இருக்கிறது. இந்த திதி அப்படின்னு சொல்ற நட்சத்திரங்கள் என்னென்னு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது 18ஆம் தேதி மதியம் 11:35 வரை பூராடம் நட்சத்திரமும், அதற்கு அப்புறம் உத்திராடம் நட்சத்திரமும் வருது. இந்த ஒரு தை அமாவாசை தினத்திலே நாம என்னென்ன விஷயங்களை செஞ்சா நமக்கு சிறப்பு, என்னென்ன விஷயங்களை செய்யாம இருக்கிறது அப்படிங்கறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இந்த வீடியோவை நாம உங்களுக்காக போடுறோம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போறீங்க இந்த தை மாத அமாவாசையை பற்றி. முதல்ல சொல்லணும்னா, ஒவ்வொரு அமாவாசையுமே சிறப்பு. 12 மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது, அதுல மாற்று கருத்தே இல்லை. இருப்பினும் 3 அமாவாசைகள் மிக முக்கியமான அமாவாசைகளாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. முதல்ல சொல்றது தை அமாவாசை, ரெண்டாவது சொல்றது ஆடி அமாவாசை, மூன்றாவது சொல்றது புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசைய மிக முக்கியமான அமாவாசையாகவும் பித்ரு தர்ப்பணத்திற்கு ஏற்ற அமாவாசையாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த அமாவாசை தினங்கள்ல நாம பித்ரு தர்ப்பணங்களை செய்யும் போதும், வழிபாடுகளை முன்னோர்களுக்கு வைக்கும் போதும் நமக்கு அளவு கடந்த நன்மைகள் கிடைக்கிறது. குறிப்பா இந்த தை அமாவாசைய நம்ம முன்னோர்கள் ரொம்ப விசேஷகரமான அமாவாசையா சொன்னாங்க. காரணம் என்னன்னா, இது வருடத்தின் முதல் அமாவாசை. சொல்லணும்னா, ஜனவரி தொடங்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்றது இந்த தை மாத அமாவாசை. சில நேரங்கள்ல மார்கழி அமாவாசை வரும், பட் பல டைம் வருடத்தின் முதல் அமாவாசையாக தை அமாவாசை தான் வரும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, தேவர்களுக்கு விடியற் காலை பொழுது அப்படிங்கிறது இந்த மார்கழி பொழுது. தேவர்களுக்கு விடியற் காலை, அதாவது இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா,
அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த டைமை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றது. இது வந்து மனிதர்களுக்கு டெய்லி வரும். ஆனா தேவர்களுக்கு மார்கழி மாதம் தான் பிரம்ம முகூர்த்த காலம். உங்களுக்கு தெரியும், இந்த இந்த தட்சாயனம் உத்தராயணம் அப்படிங்கிற ஒரு காலம். இந்த உத்தராயணம்ங்கிறது தேவர்களினுடைய விடியற் பொழுது. தட்சாயனங்கிறது இரவு பொழுது. 6 மாசம் எங்களுக்கு இரவு, 6 மாசம் பகல். எங்களுக்கு ஒரு வருடம்ங்கிறது ஒரு நாளுக்கு சமம். சரிங்களா? அப்படி பார்க்கறச்ச இந்த மார்கழி என்பது தேவர்களினுடைய பிரம்ம முகூர்த்த நாளாக வருது. இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன காலமா? பிரம்ம முகூர்த்த காலம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச உடனே என்னங்க வருது? சூரிய உதயம் ஆகுது. 5 மணிக்கு முடியுது, ஒரு 6, 7 இந்த சமயத்தெல்லாம் சூரியன் வந்துடுது. ஸோ தை மாத அமாவாசையை உத்தராயண பொழுது காலம் அப்படின்னும், அது தேவர்களினுடைய சூரியோதய காலம் அப்படின்னு சொல்றோம். தேவர்களுக்கு சூரிய உதய காலம் அப்படின்னு சொல்றது இந்த தை மாதத்தை தான். ஸோ நமக்கு எப்படி ஒரு காலையில சூரியன் உதிக்குதோ, அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த நாள் தொடங்குதோ, அதே மாதிரி தேவர்களுக்கு சூரியன் உதிக்கும் மாதம் இந்த தை மாதம். ஸோ இந்த தை அமாவாசை நாள்ல நாம பித்ருகளுக்கு வழிபாடு செய்யறச்சே அது அது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்புனா தேவர்களுக்கு உண்டான காலமாக இது பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ அதனால இந்த தேவர்களுக்கு உரிய அந்த முதல் அமாவாசை காலமாகவும் இந்த தை அமாவாசை வருது. மனுஷங்க நமக்கும் முதல் அமாவாசையாக இந்த தை அமாவாசை வருது. பித்ரு வழிபாட்டுக்கான முதல் அமாவாசையாகவும் முக்கியமான அமாவாசையாகவும் தை மாத அமாவாசை வருது. இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்தது இந்த தை மாத அமாவாசை. ஸோ இந்த தை மாத அமாவாசையை நம்ம விட்டுறவே கூடாது. கெட்டியா பிடிச்சுக்கணும். கெட்டியா பிடிச்சுண்டு நம்ம வழிபாடுகள் செய்யணும், பிரார்த்தனைகளை வைக்கணும். இப்படி வைக்கிறச்சே நம்மளுக்கு அற்புதமான நலன்கள் எல்லாம் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தை மாத அமாவாசையோட சிறப்பே பித்ரு தர்ப்பணம் தான். பொதுவா பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது எப்போ கொடுக்கணும், இது பல பேருக்கு தெரியறது இல்லை. பித்ரு தர்ப்பணம் எப்பயுமே சூரியன் உதித்த பிறகுதான் நாம வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா சூரியனை தான் பித்ருகாரகன் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கான ஒரு கிரகமாக சொல்லப்படுவது சூரியன். சூரியன் பாத்தீங்கன்னா அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தின் அதிபதி, முன்னோர்களுக்கான அதிபதி. இவர் யாருன்னா சூரியன். சூரியன் உதித்த பிறகுதான் நாம பித்ரு தர்ப்பணத்தையே செய்யணும். சூரியனை சாட்சியா வைத்து, சூரியனை பார்த்து கும்பிட்டு சூரியனை சாட்சியா வச்சு பித்ரு தர்ப்பணத்தையே செய்யணும். சில பேர் கேட்பாங்க, பிரம்ம முகூர்த்த காலத்தை அவ்வளோ நல்ல காலமா சொல்றீங்க, சகல விதமான காரியங்களுக்கும் உரிய நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தை சொல்றீங்க, ஏன் நீங்க பிரம்ம முகூர்த்த காலத்துல நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க கூடாது. எப்பயுமே பித்ரு தர்ப்பணங்களை சூரியன் உதித்த பிறகுதான் கொடுக்கணும். சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது என்னங்கன்னா, பல பேர் நம்ம கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, முன்னோர்களுக்கான இந்த பித்ரு தர்ப்பணங்களை நீங்க செய்யறீங்க, இது செய்யறச்ச இந்த வழிபாடு, இந்த ஒரு வேண்டுதல், இந்த ஒரு பிண்டம், இது எல்லாம் முன்னோர்களுக்கு தான் போகுமா? அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல, அவங்களுக்கு தான் இது போகுமா? இங்க நாம வைக்கிறது எப்படி அங்க போய் சேரும்? இப்படிங்கிற பல ஒரு முரண்பாடான கருத்துக்கள் சில பேர்கிட்ட வரும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க இலையில சாதத்தை வச்சாதான் பிசைஞ்சு சாப்பிட முடியும், எங்கேயோ இருக்கிற முன்னோருக்கு இங்க வச்சோம்னா எப்படிங்க அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பதில் கிடைக்காது. அதாவது நம்பணும் அப்படிங்கிறதுக்கு சில தியரிஸ் இருக்கு. இதை நீங்க நம்பிதான் ஆகணும். நீங்க அது ஏன் எதுக்குன்னுலாம் கேட்க முடியாது, நம்பிதான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் காலையில உதிக்கும், ஒருவேளை உதிக்கலனா அப்படின்னு நீங்க கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா சூரியன் காலையில உதிக்குங்கிறது உலகத்தின் இயற்கையின் நீதி, இதை மாற்ற முடியாது. இப்போ நீங்க ஒரு கடலுக்கு போறீங்க, கடல்னா அலை வரும்,
அலைகள் பொங்கி வரும். ஏன் பொங்குது, ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. கடல்னா அலை வரும், அது ஏன் வருது, எதுக்கு வருது, அதெல்லாம் கேள்வி கிடையாது. சூரியன் உச்சிக்கு வந்தா வெப்பம் அடிக்கும். சூரியன் உச்சிக்கு வந்தா மனித நிழல் தெரியாது. இதெல்லாம் ஏன், என்ன, எதுக்குன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இது வந்து நம்பக்கூடிய ஆராய்ச்சி இல்லாத உண்மைகள்னு இதுக்கு பேர். இந்த ஆங்கிலத்துல ஒரு அழகான வேர்ட்ல சொல்லுவாங்க, நமக்கு சட்டுன்னு அது ஞாபகம் வரல. நம்பித்தான் ஆகணுங்கிற மாதிரி இதை நாம நம்பிதான் ஆக வேண்டும். என்னங்க நீங்க வந்து என்ன இதன் மூலமா எங்களுக்கு மூட நம்பிக்கைகளை திணிக்க பாக்குறீங்களா அப்படின்ட்டு சில பேர் கேள்வி கேட்பீங்க. நான் மூட நம்பிக்கைங்கிற விஷயத்துக்குள்ள போகல. நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோவை எங்கெங்கயோ இருந்து நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாருமே ஒன்றும் வானத்துல இருந்து குதிச்சு வந்துடுறது இல்லை. நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து வரோம், நம்ம அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வராங்க. இப்படியே ஒரு சங்கிலி தொடர மாதிரி போச்சுன்னா எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய சந்ததியினர்கள்லாம் கடந்து 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 இன்னைக்கு நாம இங்க இருந்துட்டு இருக்கோம். இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஜீவனை கொடுத்தது, நமக்கு இந்த உடலை கொடுத்தது, நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கிற ஜீன்களுக்கு ஒவ்வொருவரினுடைய அந்த அந்த பரிமாணமும் இருக்கு. நம்மளோட தாத்தா மாதிரி மூக்கு இருக்கலாம், பாட்டி மாதிரி கண் இருக்கலாம், முப்பாட்டன் மாதிரி கை இருக்கலாம், அவங்களுக்கு தாத்தா மாதிரி தலைமுடி இருக்கலாம். இப்படி எல்லாரோட கூட்டமைப்பு தான் நாம. நம்மளோட குழந்தைகள் நம்மோட சேர்த்த கூட்டமைப்பா வருவாங்க. ஸோ நம்மளை இந்த நிலையில வச்சிருக்கிறதுக்கு அந்த முன்னோர்களினுடைய அந்த ஒரு பிராப்தம் இருந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்களுடைய புண்ணியத்தினாலதான் நாம இங்க இன்னைக்கு சேமமா இருந்துட்டு இருக்கோம், நாம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதை செய்த அந்த முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டி, இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இல்லையா? இவர்களுக்கு நாம வணக்கத்தை தெரிவிக்கணும் இல்லையா? இது ஒரு பண்பாடு இல்லையா? இது ஒரு ஒழுக்கம் இல்லையா? சாதாரணமா ஒரு பெரியவங்களை பார்த்தா குழந்தைங்களை என்ன செய்ய சொல்லுவோம்? நம்ம வாங்கன்னு சொல்லுவோம், மரியாதையா பேச சொல்லுவோம். கண்ணுக்கு தெரிந்த பெரியவங்க, நம்மளுக்கு முன்னாடி கண்ணுக்கு தெரியாத பெரியவங்களாம் இருந்தாங்க. நம்ம அதை வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை நான் முன்னாடி சொன்னேன், ஆராய்ச்சி இல்லாத நம்பிக்கையான உண்மைகள்னு நம்ம அதை சொன்னோம். நமக்கு முன்னாடி எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்தாங்கிறது உண்மை அல்லவா? அதை நாம யாரும் வந்து மறுக்க முடியாது அல்லவா? அவர்கள் நம்ம கண்ணால பார்க்கல, பட் இருந்தாங்கிறது நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு நம்மளுடைய மரியாதையை செலுத்தணும் இல்லையா? அதுக்கான விஷயமா இத பாருங்க. இத மூட நம்பிக்கையா பார்க்காதீங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு ஆத்மா மறுபிறவி எடுக்கும் காலம் வரை, அதாவது இப்போ ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் இறந்துருது அப்படின்னு சொன்னா அந்த ஆத்மா வந்து பக்குவம் அடையணும். அது வந்து அலருமா. நீங்க வந்து கருட புராணத்தை நீங்க வந்து படிக்கிறச்ச நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது ஒரு ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா அந்த ஆத்மா வெளியே வந்து அந்த உடலை பார்த்து கதறி கதறி அழுவுமா. ஐயோ இப்படி நான் இறந்துட்டேனே, நான் என்னென்ன ஆசைகளை வச்சிருந்தேன், வீடு கட்டணும்னு ஆசை இருந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு, பேரம்பேத்தி பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, அது மாதிரி நிறைய ஆசைகள். மனுஷனா சொல்லவா வேணும்? மனுஷன்னா யாருங்க? ஆசையே வேணாம்னு சொன்ன புத்தர் கூட கடைசி வரைக்கும் ஆடையை துறக்கல. அதனால ஆசை என்பது வந்து எல்லாருக்குமே உண்டு. அளவுகள், அந்த ஆசைக்கான வகைகள் தான் டிஃப்ரெண்டே தவிர எல்லாருக்கும் ஆசை உண்டு. இப்படி நிறைய பேருக்கு இந்த ஆசை அப்படிங்கிறது மனசுல வச்சுட்டு இறந்துருவாங்க. அந்த ஆத்மா துடிக்குமா, அலருமா. அப்படி ஒரு பக்குவப்படாத ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்காது, அல்லது மறுபிறவி கிடைக்காது. ஸோ அந்த ஆத்மா பக்குவம் அடையணும்னா அது உணரணும். கொஞ்ச நாள் அப்படியே அது பார்க்கும் அதாவது மனித உடல் அப்படிங்கிறது நிரந்தரம் அல்ல, ஆத்மா அழிவற்றது. மனித உடல் அழிவுக்கு உட்பட்டது, மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். பகவத்கீதையினுடைய சாராம்சமே அதுதான். ஆத்மா அழிவற்றது, மறுபிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எடுத்துட்டு போறது ஒன்னே ஒண்ணுதான், மனமோ சொத்தோ சுகமோ எதுவும் இல்லை. நீங்க செய்யற தான தர்மங்கள் மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போறது விஷயமா இருக்கும். ஸோ இந்த உடல் வந்து மறுபடியும் அழிவுக்கு உட்பட்டது, ஆத்மா அடுத்த பிறவிக்கு உட்பட்டது. பக்குவப்பட்ட ஆத்மா உடனே மறுபிறவி எடுக்கும்.
அல்லது உடனே முக்தி அடையும், அதாவது மறுபிறவி அடையா நிலை அடையும். பக்குவம் இல்லாத ஆத்மா, நாமெல்லாம் பக்குவம் இல்லாத ஆத்மா தானே. நாம வந்து ஏதாவது ஒரு ஆசை மனுஷன் சாகிற வரைக்கும் நினைச்சிட்டு தான் இருப்போம். அப்போ நீங்க ஒரு ஆசையை நினைக்கிறீங்கன்னாவே நம்ம பக்குவம் இல்லாத ஆத்மான்னு அர்த்தம். அந்த பக்குவம் இல்லாத ஆத்மா என்னங்க பண்ணும்? கொஞ்ச நாள் அலறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் இருக்கலாம், கொஞ்சம் ஆண்டுகள் இருக்கலாம், கொஞ்சம் தலைமுறைகள் இருக்கலாம். அது அது சாந்தமாகிற வரைக்கும் அது எங்கேயோ ஒரு இடத்துல சுத்திட்டே தான் இருக்கும். நம்மளை பார்த்துட்டு சுத்திட்டே தான் இருக்கும். அதுக்கு எங்க போகும்? அது நம்மள தான் பார்க்க வரும். ஏன்னா நம்ம தானே அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு தானே போவாங்க. ஏதாவது ஒன்றுனா யார் வீட்டுக்கு போவீங்க? சித்தப்பா வீட்டுக்கு போவீங்க, பெரியப்பா வீட்டுக்கு போவீங்க, பேரன் வீட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி ஆத்மா யாரை தேடி வரணும்? நம்மளை தேடி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஆத்மா பக்குவம் அடைகிற காலம் வரைக்கும் அதுக்கு சாப்பாடு யார் கொடுக்கறது? நீங்க தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட ரத்தம் தான் நீங்க. ஆத்மா வேற, ஆனா அவங்களுடைய உடல் நீங்க தானே. ஸோ நீங்க தானே அவங்களா இருக்கிறீங்க. என்ன நீங்க உயிரோடு இருக்கீங்க, நீங்க ஆத்மாவா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்க தான் அவங்களுக்கான உணவுகளை கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க தர்ப்பணங்களை செய்யும் போது, இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனைகளை செய்யும் போது அவர்கள் அந்த உணவினை எடுத்துக்கோ, அந்த அந்த பிண்டம் பிடிச்சி வைக்கிறீங்க இல்லையா, அந்த பிண்ட உணவுகளை அவர்கள் எடுத்துட்டு பசி ஆறுவாங்க. அவங்க வாழ்த்துவாங்களாம், அப்பா சாமி என்னை மறக்காம இதை நீ நீ வருஷம் வருஷம் கொடுக்குற, அல்லது மாசம் மாசம் இதை நீ கொடுக்குற, நல்லா இருப்பான்னு அவங்க சொல்லுவாங்களாம். இப்போ நாம கொடுக்க மறந்துட்டோம்னா அவங்க பசியோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பசியில நம்மளை சபிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனாலதான் பித்ருஷாபங்கிறது வருது. சரிங்களா? அதனால முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் அடுத்த பிறவி எடுக்கும் காலம் வரை நம்மளுடைய கடமைகளை செய்யறது முக்கியம். இப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், சரிங்க எங்களோட முன்னோர்கள் அடுத்த பிறவி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கறது நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அல்லது அடுத்த பிறவி அடைஞ்ச ஆத்மாவுக்கும் நாம எதுக்குங்க இந்த வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கும் முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே பக்குவப்பட்ட ஆத்மாக்களா இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? தாத்தா பாத்தீங்கன்னா பேராசக்காரரா இருப்பாரு, மகன் அதாவது பாத்தீங்கன்னா பேரன் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவமானவரா இருப்பார். ஸோ பேரனுக்கு முக்தி கிடைக்கும், தாத்தாவுக்கு முக்தி கிடைக்காது. இந்த மாதிரி நம்மளுடைய சந்ததியினர்கள் எல்லாரும் முக்தி அடைய மாட்டாங்க. சிலர் முக்தியினை அடைவாங்க, சிலர் ஆவியாக இருப்பாங்க, ஆத்மாக்களாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய சந்ததியினர்களை யாரோ ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சிட்டு தான் தர்ப்பணம் கொடுக்கணும். பல நேரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, எங்க தாத்தா இல்லைங்க அல்லது எங்க அப்பா இல்லைங்க, அவங்கள மனசுல நினைச்சிட்டு நான் கொடுக்குறேன்பாங்க. அது தவறு. அவங்கள முதல்ல மனசுல நினைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாரையும் மனசுல நினைக்கணும். எங்களுடைய சந்ததியினர்கள் அத்தனை பேருக்கும் நீ ஒரு சாந்தியை கொடுக்கணும், அதாவது ஆத்ம சாந்தியை கொடுக்கணும், சூரியன் கிட்ட வேண்டிட்டு தான் நீங்க தர்ப்பணம் கொடுக்கணும். சரிங்களா? எல்லாருக்காகவும் நீங்க பிரார்த்திக்கணும். சரிங்களா? இதை நீங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த வரக்கூடிய அந்த தை மாத அமாவாசையில நீங்க சூரிய உதயம் ஆனவுடன் நீங்க பித்ரு தர்ப்பணத்தை செஞ்சிடலாம். 2 வகையில இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்யலாம். கண்டிப்பா சூரியோதயம் வந்த பிறகுதான் செய்யணும். சூரியோதயம் ஒரு 6 மணி 7 மணிக்கு வருதுன்னா அதுல இருந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அந்த உதிக்கிற அந்த சூரிய காலகட்டத்திலேயே அந்த பித்ரு தர்ப்பணத்தை செஞ்சிருங்க. சில பேர் உச்சி பொழுதுல செய்யலாமாமாங்க, மாலை பொழுதுல செய்யலாமாமாங்க. சூரியன் உதித்த உடனே நீங்க தாராளமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். சூரியன் கிட்ட போயிட்டு மனசார வணங்கிட்டு, உன்னை சாட்சியா வச்சு நான் இந்த தர்ப்பணத்தை செய்யறேன். என்னுடைய உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இறந்து போனவங்க உங்க அப்பா தாத்தா இல்லைன்னா அவங்களுக்கு சாந்தி கொடு, அதே நேரத்துல எங்களுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் சாந்தி கொடுன்னு வேண்டிட்டு நீங்க பல வகையில பித்ரு தர்ப்பணங்களை செய்யலாம். அது என்னென்ன முறைகள்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பித்ரு தர்ப்பணத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல சில பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. பெண்கள் பித்ரு தர்ப்பணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா செய்யக்கூடாது. எந்த காலகட்டம் வரை செய்யக்கூடாதுன்னா, ஒரு பெண்ணுக்கு கணவன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் இருக்கும் காலம் வரை அந்த பெண் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 1. 2வது, சில பேர் கேட்பாங்க, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு சொல்லணும்னா அகால மரணம் அடைந்தவர்களுக்கும்
தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமா கொடுக்கலாம். அந்த ஆத்மாக்களுக்கு தான் நாம கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்து இந்த தர்ப்பணத்தை கொடுக்கணும். ஏன்னா வாழ்ந்து முடிந்து இறந்து போன ஆத்மாக்களே ஆசையோடு அலையும். அகால மரணமோ தற்கொலையோ செய்து கொண்டு இறந்து போன அல்லது இறப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா இருக்கும், எவ்வளவு ஒரு ஆசைகளோட இருக்கும். ஸோ அவர்களுக்கு மனசாந்தி கிடைக்கணும் அப்படின்னுட்டு நம்ம கண்டிப்பா தர்ப்பணங்களை செய்யணும். சரிங்களா? ரெண்டாவது, எங்க செய்யலாம்னு கேட்பாங்க சில பேர். இந்த பித்ரு தர்ப்பணத்தை எங்க செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக பித்ரு தர்ப்பணங்களை 2 இடங்கள்ல செய்யலாம். ஒன்று வீடுகள்ல, ரெண்டாவது நீர்நிலைகள், ஆறு, கடல், இந்த மாதிரி ஏரி, இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு பக்கத்துல ஐயர்களை வச்சு அதை செய்வாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, நீங்க சிம்பிளா கொடுங்க. நான் அதுக்கு சில விஷயங்களை நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பித்ரு தர்ப்பணத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா வறியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இல்லாத யாசகர்களுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னாவே பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்க பெறுவீங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பித்ரு தர்ப்பணம் செஞ்சுட்டேன், எழுதண்ணி விட்டுட்டேன், நான் பித்ரு தர்ப்பணம் செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க. பட் நீங்க எழுதண்ணியே விட்டாலும் அன்னைக்கு நீங்க அன்னதானம் செய்யலைன்னா பித்ரு தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்காது. பித்ரு தர்ப்பணம் செய்தால் அன்னதானம் செய்ய வேண்டும். இது சாஸ்திர நியதி. இந்த பித்ரு தர்ப்பணம் எப்படி இந்த ஏகாதசி நாள் விரதம் இருந்தா துளசி தீர்த்தத்தை பருகுனாதான் அந்த விரதம் முடியுமோ, அதே மாதிரி பித்ரு தர்ப்பணம் செய்தா அன்னதானம் கொடுத்தாதான் விரதம் முடியும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க செய்த அன்னதானமே கொடுத்துருங்க. ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வேண்டிக்கிட்டாவே பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையோ வச்சோலோ அல்லது வாழைப்பழமோ வாங்கி கொடுக்குறது. இப்படி நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் பித்ரு தர்ப்பணம் செய்த பலனினை நீங்க பெறுவீங்க. அது பசுமாடு அப்படிங்கிறதுங்க எல்லா தேவர்களும் கடவுள்களும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்கு நீங்கள் உணவுகளை வாங்கி கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு நல்லது. அமாவாசை நாள்ல அந்த ஒரு ஜீவனுடைய பசியை, அதுவும் குறிப்பா பசுமாட்டினுடைய பசியை நீக்கினீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது. இது பித்ரு தர்ப்பணம் செய்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். சில பேர் அகத்திக்கீரை கொடுப்பாங்க. அகத்திக்கீரை மட்டும் கிடையாது, நீங்க தாராளமா பழங்களை வாங்கி கொடுக்கலாம். வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம், வைக்கோல் வாங்கி கொடுக்கலாம், புல்கட்டு வாங்கி கொடுக்கலாம், உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? இது அடுத்தது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு தண்ணி வர்றது. வீட்டிலேயே எள்ளும் தண்ணியும் வச்சுட்டு நீங்க கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே இருக்கிற அந்த பகுதியில் அந்த எள்ளு தண்ணியை கீழே வர்றது, சூரியனை பார்த்து கீழே வர்றது. சூரியனை பார்த்து நீங்கள் வெறும் தரையில் விடக்கூடாது, ஒரு தாம்பூல தட்டில் அப்படியே நீங்கள் விட்டுறணும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு அந்த எள்ளு தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு சுத்தமான கால்படாத பூச்செடிகளிலேயோ நீங்கள் ஊற்றிடலாம். சில பேர் இந்த எள்ளு முளைச்சிக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுனா சிங்கில் நீங்கள் கொட்டிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இது எள்ளு தண்ணி போடுறது. இந்த மாதிரி பல வகைகளில் பித்ரு தர்ப்பணம் செய்யலாம். நான் என்ன சொல்லுவேன் பொதுவாக அப்படின்னா, அன்னதானம் கொடுத்துருங்க. அன்னைக்கு கொஞ்சம் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு, காக்காவுக்கு சாதம் வைக்கிறது காலையில் சாப்பாடு பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துட்டு, சும்மா ஒரு கரண்டி ரொம்பலாம் இருக்கும், கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் ஒரு 10-15 எள்ளுகளை போட்டுட்டு, கருப்பு எள்ளு போட்டுட்டு பிசைஞ்சுட்டு அதை உருண்டை பிடிச்சிட்டு காக்காவுக்கு வச்சுட்டு கும்பிட்டீங்கன்னாவே போதும். அதுவே பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே நேரத்தில் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம்.
அதாவது விரதம் இருந்து தை அமாவாசையில நீங்க இந்த பித்ரு தர்ப்பணத்தை செஞ்சு அன்னதானம் கொடுத்து வேண்டிக்கிட்டீங்கன்னா 7 தலைமுறைக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பித்ரு தர்ப்பணம் செய்யாம இருந்து அதன் மூலமா பித்ரு தோஷத்தினால அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கும். சில நேரங்கள்ல உடல் உபாதை காரணமா விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னா விரதம் இருக்க வேண்டாம். உடல் உபாதையெல்லாம் இல்லைங்க, நல்லா இருக்கிறேன், விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமா இருங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. இதற்கு சில பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய தந்தை இல்லை, அவங்களுக்கு மகன் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் சில பேரன்கள் வந்து கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இளைய தலைமுறை வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, சுவாமி இந்த மாதிரி எங்கள் தாத்தா இல்லைங்க, பட் எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கள் அப்பாவை வந்து செய்யுங்க அப்படின்னு அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, பேரனா இருந்து நான் அதை செய்யலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக செய்யலாம். இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு அப்பா இருக்கிறார் அப்படின்னு அவர் தர்ப்பணம் செய்யலாம், நீங்க செய்ய தேவையில்லை. ஒருவேளை அப்பா வந்து செய்யல, எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்னுட்டு அவரால் செய்ய முடியலன்னா அந்த கடமையை பேரன்கள் நீங்க செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சில நேரங்கள்ல தாயார் இல்லை, சில நேரங்கள்ல தாயார் இல்லை அப்படிங்கும்போது தாயாருக்கு கணவன் செய்யலாமா மகன் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் மட்டும் வந்து கேட்குறோம், சுவாமி எனக்கு அம்மா இல்லைங்க, அப்பா இருக்கிறாரு, இப்போ எங்க அம்மாவுக்கு தர்ப்பணத்தை நான் கொடுக்கலாமா எங்க அப்பா கொடுக்கலாமா? 2 பேருமே கொடுக்கலாம், 2 பேருமே கொடுக்கலாம். இது வந்து முக்கியமான விதி, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு உதாரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒருவேளை அப்பா இல்லை அப்படின்னு சொன்னா மகன் கொடுக்கலாம், அம்மாவுக்கு கணவனும் கொடுக்கலாம் மகனும் கொடுக்கலாம். ஸோ பெண்களுக்கு இந்த தர்ப்பணங்கள்ல இந்த விதிவிலக்கு உண்டு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இந்த பித்ரு தர்ப்பணத்தை செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேருக்கு வாழ்க்கையில தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு தடங்கல்கள் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். உங்களால் அதை உணரக்கூட முடியும், நல்லாவே உணர முடியும். அதான் சொல்லுவாங்களே, எதை தொட்டாலும் ஒரு மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குதுங்க, எனக்கு மட்டும் ஏங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு முயற்சி பண்றீங்க, ஒரு முயற்சி ஃபெயிலியர் ஆகலாம், 2 முயற்சி ஃபெயிலியர் ஆகலாம், தொடர்ச்சியா அது உங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறச்ச கண்டிப்பா அது பித்ரு தோஷமா இருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு, முன்னோர்களின் சாபமா இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க இந்த தை மாத அமாவாசையில வழிபாடுகள் செய்யறதும் பிரார்த்தனைகள் செய்யறதும் தர்ப்பணங்களை கொடுக்கறதும் மிக முக்கியம். இன்னும் சொல்லணும்னா, இந்த தை மாத அமாவாசை தினத்துல மாலை ஒரு 6 மணிக்கு மேல, ஒரு 6 மணிக்கு மேல இன்னும் சொல்லணும்னா அந்த சாயங்கால பொழுது, அந்த மசங்கர நேரம்னு சொல்லுவோம், ஒரு 6 மணிக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒரு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சிருங்க. ஏற்றி வச்சு பித்ருகளை வழிபாடு செய்யுங்க. இரவு நான் சொல்றேன், தை அமாவாசை எப்போன்னா 18ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு அகல் விளக்க ஏற்றி வைங்க. நல்லா ஒரு பெரிய அகல் விளக்கு அடிச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு அந்த விளக்கை வெறும் தரையில் வைக்காம தட்டில், ஒரு பெரிய தட்டில் வந்து வச்சுட்டு அது மேலே இந்த விளக்கு போட்டு, இது வந்து புது விளக்கா இருக்கணும். ஆல்ரெடி எங்ககிட்ட விளக்கு இருக்கு, சுவாமிக்கு ஏற்ற விளக்கு இருக்கு, அதில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் அதிலெல்லாம் ஏற்றக்கூடாது. புதுசாக விளக்கு வாங்கணும், ஆனால் பூஜை அறையில் கூட ஏற்றலாம், தப்பு இல்லை. ஏற்றி வச்சுட்டு நம்ம முன்னோர்களை கும்பிடணும், நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும், நம்ம இஷ்ட தெய்வங்களை கும்பிடணும். இந்த தீபம் இரவு முழுவதும் எரியலாம். ஒருவேளை இந்த எண்ணெய் திறந்து தானாக அமைகிற சமயம் வரைச்ச நீங்க வந்து ஒரு புஷ்பத்தை வச்சு அணைச்சிருங்க, சரிங்களா? ஒரு 9 மணி வரைக்குமே எரியலாம், 9 10 மணி வரைக்கும் நீங்க முடிச்சுட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அதை எரிய விடுங்க. இப்படி இந்த தை அமாவாசையில இரவு இந்த தீபத்தை, இந்த நல்லெண்ணெய் தீபத்தை நீங்க ஏற்ற வச்சு உங்களுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்குங்க, அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாலும் கிடைக்கும். உங்களோட முன்னோர்கள் அவ்வளவு மகிழ்வார்கள், நம்மளுக்கு இவ்வளோ ஒரு மரியாதையும் வழிபாடுகளையும் செலுத்துறாங்களே, நம்ம இவ்வளோ பாக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அருளாசிய பொழிவாங்க. இதன் மூலமா தடைபட்ட அத்துணை காரியங்களும் மறுபடியும் தடையில்லாமல் நடக்கும். எல்லா விஷயங்களும், கைதொட்ட எல்லா விஷயங்களும் அந்த ஆண்டவனின் திருவருளால்
அப்படியே நடந்து முடியுங்கிறதுலையும் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஸோ எத்தனையோ பேர் இந்த தை மாத அமாவாசையில் எப்படி தர்ப்பணம் பண்ணணும், எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பதிவின் மூலமாக நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நாளை பற்றின பல விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளோட சேனலை பார்த்ததுக்கு, நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக இது மாதிரியான பதிவுகளை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.